Hi guys, welcome back to my channel Hema's Daybook. இன்னைக்கு என்ன வீடியோனா என்னோட வீக்கெண்ட் செல்ஃப் பேம்பர் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பாதி நாள் முடி காஞ்சி போயிருக்கிறதுனால இன்னைக்கு ஹேர் ஆயிலிங் பண்ணலாம்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஹேரை நல்லா டபுள் பாயில் பண்ணி தலையில அப்ளை பண்ணிட்டு குளிச்சாச்சு. நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் அம்மா வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணுது. இப்படி பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸ்டாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். காலையிலேயே ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்டை மார்னிங் எஞ்சோன்னையும் சாப்பிட்டுட்டேன். நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் அப்ளை பண்ணாலும் நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்னுடைய குவிக் ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீன் பார்த்துடலாம். இதுவுமே நான் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இதை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கார்மெசியோட ஃபேஸ் ஷேவிங் பாம் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்மெசியோட ஃபேஷியல் ரைசரை வச்சு நல்லா டவுன்வர்ட்ஸாக நல்லா ஷேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் டவுன்வர்ட்ஸாக தான் ஷேவ் பண்ணணும். அப்வர்ட்ஸாக கொண்டு போனீங்கன்னா ஸ்கின் வந்து கட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரேசர் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸ்கின்னும் நல்லா பிரைட்டாக கிளியராக இருக்கும். ஃபேஷியல் ரேசர் வச்சு ஃபேஸ் ஷேவ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காட்டன் பேடை வச்சு அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேஸ் ஷேவ் பண்ணலாம். அந்த ஃபேஷியல் பாமை வச்சு ஐப்ரோஸ்லலாம் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவரையும் நான் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணதே கிடையாது. நார்மலாக எனக்கு ஐப்ரோ ட்ரிம் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஐப்ரோஸ் கீழெல்லாம் குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான டவலை வச்சு தொடச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக கிளியராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு, பச்சை பயிறு மாவு, முல்தானி மெட்டி, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி தரும். அண்ட் வின்டர் சீசன் வந்தாலே நல்லா தூங்கணும் போலேயே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆனதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலை வச்சு தொடச்சிக்கிறேன். நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.